முறையான விசாரணைகளின் பின்னர் ரத்துபஸ்வல சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க கண்டியில் இன்று தெரிவித்தார். ඒවයි අවස්ථාවල සිදුවෙන සිදුවීම් ඒ සඳහා ඒවට හේතුපාද இவை சந்தர்ப்பத்திற்கு அமைய இடம்பெறும் சம்பவங்களாகும். அந்த சந்தர்ப்பங்களுக்கு அமைய செயற்படும் போது இவ்வாறு இடம்பெறக்கூடும். மக்கள் ஊடகவியலாளர்களுக்கு இவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதா என ஆராய்வதற்கு நேற்று இது தொடர்பில் அறிய கிடைத்தவுடன் நாம் விசாரணை சபை ஒன்றை கூட்டினோம். சில குழுவினர் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதனை அடிப்படையாக கொண்டு எம்மால் தீர்மானங்களை எடுப்பது கடினமாகும். அதனால் ராணுவம் ஒழுக்க ரீதியானதொரு அமைப்பு என்ற ரீதியில் இது தொடர்பில் ஆராய வேண்டும். விசாரணைகளின் பின்னர் தேவையான வகையில் செயற்படுவதாக வாக்குறுதி அளிக்கின்றோம். அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். මේවා හොයා බලන්න ඕනේ. පරීක්ෂණ වලින් පස්සේ අපි අවශ්‍ය පරිදි ක්‍රියා කරන්නට අපි පොරොන්දු වෙලා ඉන්නවා. බැඳිලා ඉන්නවා. புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க இன்று பிற்பகல் ஸ்ரீ தரதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். ராணுவ தளபதி தனது கண்டிக்கான விஜயத்தின் போது மல்வத்து மற்றும் அஸ்கரிய பீடங்களின் மகாநாயக தேரர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். கம்பகா ரத்துபஸ்வல பகுதியில் நேற்று இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மக்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மற்றும் பிரதேசவாசிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ராணுவத்தின் 5 அடங்கிய குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். அமைதியின்மையின் போது துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி உயிரிழந்த வெளிவேறிய ஹலன்வத்த பகுதியைச் சேர்ந்த KAD அகில தினேஷ் என்ற மாணவனின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. எனது பிள்ளையின் உயிரை திருப்பித் தருவார்களாயின் அது மிகப்பெரிய உபகாரம். எனக்கு வேறு ஏதும் தேவையில்லை. ஒரு குற்றத்தையும் இழைக்காத எனது பிள்ளை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். வெளிவேறிய பொது மாநாட்டில் அகில தினேஷின் இறுதிக்கிரியைகள் நாளைய தினம் இடம்பெறவுள்ளன. அகிலவின் இறுதிக்கிரியைகள் இடம்பெறும் நாளைய தினம் பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெளிவேறிய மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. மேலும் ரத்துபஸ்வல மற்றும் அதனை அண்டிய கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரத்துபஸ்வல அமைதியின்மை தொடர்பான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் தொகையில் தரம் குறைந்தது என தெரிவிக்கப்பட்ட ஆக்டேன் 95 ரக எரிபொருளை ஆக்டேன் 90 ரகமாக கருதி பொறுப்பேற்பதற்கு பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தரம் குறைந்ததாக தெரிவிக்கப்பட்ட ஆக்டேன் 95 ரக பெட்ரோலை ஆக்டேன் 90 ரகமாக கருதி பெற்றுக் கொள்ளுமாறு குறித்த வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிடமிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் நேற்று நியூஸ் போஸ்டுக்கு கூறியது. கடந்த 29ஆம் திகதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் சிங்கப்பூரில் இருந்து கொண்டுவரப்பட்ட எரிபொருளில் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 5000 மெட்ரிக் டன்னும் ஒக்டேன் 90 ரக பெட்ரோல் 25000 மெட்ரிக் டன்னும் 5000 மெட்ரிக் டன் டீசலும் காணப்பட்டது. அந்த எரிபொருள் தொகையிலிருந்து 30000 மெட்ரிக் டன் பெட்ரோல் தரம் குறைந்தது என ஆரம்பகட்ட ஆய்வுகளின் ஊடாக பின்னர் தெரியவந்ததாக பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் தெரிவித்தது. இறுதி அறிக்கையின் பிரகாரம் 90 ரக ஒக்டேன் பெட்ரோலை ஏற்றுக்கொள்வதெனவும் 95 ரக பெட்ரோலை ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் இன்று நாம் தீர்மானித்தோம்.
95 ரக எரிபொருளை கொலன்னாவை களஞ்சியத்திற்கு அனுப்பப்பட்டமை நேற்று பதிவாகியுள்ளது. 90 ரக எரிபொருளை பயன்படுத்துவதா இல்லையா அல்லது வேறு எதையாவது பயன்படுத்துவதா அல்லது இதனை பெற்றுக்கொள்வதற்கு தாக்கத்தை ஏற்படுத்திய காரணிகள் தொடர்பில் பாரதூரமான நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் தரம் குறைந்த எரிபொருளினால் 830 கோடிக்கும் அதிகமான நட்டத்தை கூட்டுத்தாபனம் எதிர்நோக்கியுள்ளதாக கணக்காய்வாளர் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. முதலாவது இரண்டாவது ஆய்வுகளை ஒரு தடவையில் மேற்கொள்ளாது ஊடகங்களின் ஊடாக சுட்டிக்காட்டப்பட்டதன் பின்னர் இரண்டாவது ஆய்வை அடுத்து இவை நிராகரிக்கப்பட்டதன் பின்னர் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் இதனை பொறுப்பேற்க வேண்டாம் எனவும் தரமான எரிபொருளை அனுப்புமாறும் உத்தரவிட்டிருந்தார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நேற்று இந்த எரிபொருளை கூட்டுத்தாபனம் எவ்வாறு ஏற்றுக்கொண்டது? அமைச்சருக்கு மேல் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கூட்டுத்தாபனத்தில் யாருக்கு இந்த அதிகாரம் உள்ளது? இதனை உடனடியாக நாட்டிற்கு வெளிக்கொணர வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை வைத்தியர்களை தாய்நாட்டில் சேவையாற்ற வருமாறு சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டில் வைத்தியர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். අපිට ප්‍රධාන වශයෙන්ම ජාත්‍යන්තර සමීක්ෂණ වලින් හෙළිවී තිබෙන කාරණයක් තමයි මානසික රෝග සුව කිරීමේ පාලනය කිරීමේ உள ரீதியான பாதிப்புகளை குணப்படுத்த மற்றும் கட்டுப்படுத்துவதற்கான வைத்தியர்கள் உள்ளிட்ட வைத்தியத்துறை ஊழியர்களுக்கு எமது நாட்டில் வெற்றிடங்கள் காணப்படுகின்றமை சர்வதேச ரீதியிலான ஆய்வுகளின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளன. இது நாட்டின் பிரதான பிரச்சனையாக உள்ளது. உள ரீதியான பாதிப்புகள் மாத்திரமன்றி ஏனைய நோய்கள் தொடர்பிலும் நாம் அவதானம் செலுத்த வேண்டும். ஏனைய துறைகளுக்கான வைத்தியர்களுக்கும் நாட்டில் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. தாதியர்களுக்கான வெற்றிடங்களும் காணப்படுகின்றன. அதனால் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை வைத்தியர்களை எமது நாட்டிற்கு வருமாறு நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அழைப்பு விடுத்த வண்ணமே உள்ளோம். ලෝකයේ වෙනත් රටවල සිටින ශ්‍රී ලාංකික අපේ වෛද්‍යවරුන්ට අපේ රටට එන්නේ කියලා හිතමු. ஆசிய வணிக நாடுகளின் மனோதத்துவ நிபுணர்களின் 4வது சம்மேளன ஆரம்பம் மற்றும் உளரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களின் திறமையை மேம்படுத்துவதற்கான ரசாயன ஆய்வுக்கூடம் ஒன்றை திறந்து வைத்த போதே சுகாதார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர்கள் 17 பேரின் பல்கலைக்கழக பதவியை ரத்து செய்வதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை அச்சுறுத்தி தகாத வார்த்தை பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து ஆராய்ந்த பின்னரே பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது. கால வரையறையின்றி மாணவர்கள் 17 பேரின் பல்கலைக்கழக பதவியை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளதாக சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் சந்தன உடவத்த குறிப்பிட்டார். இந்த மாணவர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பல்கலைக்கழக மாணவர் சிரேஷ்ட ஆலோசகர் சுட்டிக்காட்டினார். மாணவர்கள் சிலரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு தகாத வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டதாக அண்மையில் சப்ரகமுவ பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என விரிவுரையாளர்கள் வலியுறுத்தியிருந்தனர். துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்று தொடர்பில் களுத்துறை பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர் காமினி கவிரத்ன மற்றும் அவரது மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் 2 காயமடைந்துள்ளனர். இரு பிரிவினருக்கு இடையே நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த பிரச்சனையை களுத்துறை வாஸ்கடுவ வாடியமங்கட பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். வாடியமங்கட பிரதேசத்தின் பிரதான வீதிக்கு அருகில் உள்ள வீடொன்றை இலக்காக கொண்டு இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் குறித்த வீட்டு உரிமையாளரின் மகன் மற்றும் வீதியால் பயணித்த ஒருவருமே காயமடைந்துள்ளனர். 6:30 அளவில் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் எனது மகன் வாகனத்தை வீதியின் மறுபக்கமாக நிறுத்திவிட்டு அவசரமாக இந்த பக்கம் ஓடி வந்தார். எனது மகன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்கிறார்கள் என தெரிவித்து என்னையும் தள்ளிக்கொண்டு தோட்டத்திற்குள் சென்றார். அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. 100 யார்ட் தூரத்தில் இருந்து 2வது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. எனது மகன் ஓடினார். வீதியில் சென்ற ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. காயமடைந்த 2வரும் நாகுடை பொது வைத்தியசாலை மற்றும் பாணந்துறை ஆதார வைத்தியசாலை ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளை பெற்று வருகின்றனர். சந்தேக நபர்களான களுத்துறை பிரதேச சபை உறுப்பினர் காமினி கவிரத்ன மற்றும் அவரின் மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ரத்தினபுரி புதிய நகரத்தின் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் நேற்றிரவு 9:05 மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் சம்பவ இடத்திற்கு கார் ஒன்றில் வந்துள்ளதுடன் காரை வீதியில் நிறுத்தி வைத்திருந்த சந்தர்ப்பத்தில் இனம் தெரியாத நபர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார். 47 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையான மனோரத்னகி சந்தன விஜிதகுமார் என்ற நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் ரத்தினபுரி அரச மர கூட்டுத்தாபன கிளை பொறுப்பாளராக சேவையாற்றியுள்ளார். அவரின் நெஞ்சு பகுதியை 3 ரவைகள் துளைத்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். உயிரிழந்தவர் காரில் இருந்து வெளியே இறங்கிய பின்னர் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அவர் கீழே விழுந்து கிடந்த கோணம் மற்றும் வீதியில் கார் நிறுத்தப்பட்டிருந்த விதம் ஆகியவற்றை அவதானிக்கின்ற போது உயிரிழந்தவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கு முன்னர் அவர் யாராவது ஒருவருடன் கலந்துரையாடி இருக்கலாம் என சந்தேகம் நிலவுவதாக போலீசார் கூறினார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை அரச மரக்கூடுதாபனத்தின் தலைவர் எஸ் அமர்சிங்கவிடம் இது தொடர்பில் நாம் வினவிய போது உயிரிழந்த நபர் தமது நிறுவனத்தில் ஒரு திறமையான ஊழியர் என கூறினார். நிறுவனத்திற்குள் அவருடன் கருத்து முரண்பாடுகளுடன் யாரும் இருக்கவில்லை எனவும் இவ்வாறான ஒரு திறமையான அதிகாரியை நிறுவனம் இழந்தமை ஈடு செய்ய முடியாத இழப்பு எனவும் கூடுதாபனத்தின் தலைவர் தெரிவித்தார். இளையோர் விருப்ப வானொலி சேவையான YFM மற்றும் ஒரு நிகழ்ச்சியை இன்று ஆரம்பித்தது. YFM பீச் பிளாஸ்ட் என இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிடப்பட்டுள்ளது. களுத்துறை கெலிடோ கடற்கரையில் இன்று நாள் முழுவதும் இடம்பெற்ற நிகழ்வில் இளைஞர் யுவதிகள் மாத்திரமின்றி பலர் கலந்து கொண்டனர். மிஸ் டின்ஹா மற்றும் மிஸ்டர் ஹான்சம் ஆகியோரை தெரிவு செய்யும் போட்டி YFM பீச் பிளாஸ்ட் நிகழ்வில் பலரின் கவனத்தை கவர்ந்ததுடன் இதில் வெற்றியீட்டியவர்களுக்கு பண பரிசுகளும் வழங்கப்பட்டன. அத்துடன் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக மேலும் பல போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. YFM பீச் பிளாஸ்ட் நடைபெற்ற பகுதியில் வானத்திலிருந்து விழுந்த பரிசு கூப்பன்களை பெற்றவர்களுக்கு இதன்போது பெறுமதியான பரிசில்களும் வழங்கப்பட்டன. பகல் வேளையில் இசை நிகழ்ச்சியொன்றை ஆரம்பிக்க முடியும் எனவும் மதுபானங்களை பயன்படுத்தாது இசை நிகழ்ச்சியொன்றில் மகிழ்ச்சி அடைய முடியும் எனவும் சுட்டிக்காட்டும் சந்தர்ப்பமே இதுவாகும். இரவு மதுவுடன் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக பகலில் மதுவற்ற இசை நிகழ்ச்சிகளை நடத்த YFM முன்மாதிரியாக உள்ளது. இதற்கு பீச் பிளாஸ்ட் என பெயரிட்டுள்ளோம். எதிர்காலத்தில் இலங்கை முழுவதும் உள்ள கடற்கரைகளில் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடத்த எதிர்பார்த்துள்ளோம். තීරේ මේ වගේ ප්‍රසංග ඉදිරි කාලයේදී හැම මාසයක් පුරාම ගෙනියන්නට. YFM பீச் பிளாஸ்டை மேலும் மெருகூட்டுவதற்காக பட்டங்களை பறக்கவிடும் போட்டியும் நடைபெற்றது. විශේෂයෙන්ම මතක් කරන්න ඕනේ ජයග්‍රහණය කරන්නේ මොරටුව ඊළඟ ඇවිල්ලා දවසේ. இதேவேளை செய்தி வாசிப்பில் திறமையுள்ளவர்களுக்கான திரைப்பயிற்சிகளும் நியூஸ் ஃபர்ஸ்டின் தலைமையில் நடத்தப்பட்டது. வயோ இசைக்குழுவின் பங்கு பெற்றுதலுடன் இசை நிகழ்வொன்று இன்றிரவு 7 மணி வரை நடைபெற்றது. இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஆஷஸ் கிண்ண டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகின்றது. முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி தேநீர் இடைவேளை வரை 4 விக்கெட் இழப்புக்கு 211 ஓட்டங்களை பெற்றுள்ளது. மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபர்ட் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 527 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடி வரும் இங்கிலாந்து அணி இன்றைய நாள் ஆட்டத்தை ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் 2 விக்கெட்டுகளை இழந்து 52 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இன்றைய நாளின் முதல் விக்கெட்டாக ஜொனதன் ட்ராட் 5 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தனது 31வது அரைச்சதத்தை பெற்ற அணித்தலைவர் அலெக்ஸ்ட்ரியா குக் 62 ஓட்டங்களை பெற்றார். 110 ஓட்டங்களுக்கு இங்கிலாந்தின் முதல் 4 விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.